மழை வேண்டி வேடச்சந்தூர் அருகே உள்ள மதுரை வீரன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிறுவர் சிறுமியர் ஊர்வலமாக சென்று வழிபாடு நடத்தினர். பின்னர் மதுரை வீரனுக்கு படைக்கப்பட்ட படையல் பக்தர்களுக்கு பரிமாறப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த பாலாமணி என்ற மூதாட்டியை கொலை செய்து 20 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அத்தோடு வீட்டை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் மர்ம நபர்கள் எடுத்து சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வீரபாண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் காட்டுச்சேரி பெருமாள் கோவில் தெரு அருகே ஊர்ந்து சென்று கொண்டிருந்த மண்ணுளி பாம்பை அப்பகுதி மக்கள் பிடித்து பொறையாறு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சீர்காழி வனத்துறையினரிடம் மண்ணுளி பாம்பு ஒப்படைக்கப்பட்டது. மழை பெய்யாத காரணத்தால் விவசாய நிலங்கள் வறண்டு துவரை பயிர் கருகிவிட்டதாக சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே திண்டமங்கலம், ஊமாரமங்கலம், பெரியேரிப்பட்டி, தவுசம்பட்டி ஆகிய பகுதிகளில் இருக்கும் விவசாய நிலங்களை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நஷ்டங்களை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் தொழிலதிபர் ஒருவர் ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுதோறும் வேட்டி சேலை வழங்கி வருகிறார். இந்த ஆண்டு இன்று வேட்டி சேலை வழங்கப்படுவதாக இருந்த நிலையில் தேவர் ஜெயந்தியை ஒட்டி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு உள்ளதால் போலீசார் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்தனர். இதையும் மீறி ஏராளமான மக்கள் அங்கு திரண்டதால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை வனப்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குட்டி யானை ஒன்று தனியாக அலைந்து கொண்டிருந்தது. வனத்துறையினர் குட்டி யானையை கவனித்த பொழுது அது தாய் யானையை பிரிந்து உணவிற்காக தவிப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். ஆனால் தாய் யானை காட்டுக்கு பகுதிக்குள் சென்றுவிட்டதால் குட்டி யானை முதுமலை தெப்பக்காடு முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டது. அங்கு குட்டி யானை பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தாயை பிரிந்த வேதனையில் இருந்த குட்டி யானை இன்று காலை உயிரிழந்தது. சென்னை துறைப்பாக்கம் அருகே கண்ணகி நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் ரஞ்சித் குமார், செங்கோடையன் இடையே கஞ்சா விற்பனை தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. 2 தரப்பினரும் மோதிக்கொண்டதில் ரஞ்சித் குமார், ஆர்வர் ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். சடலங்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் காயமடைந்த செங்கோடையன், சக்திவேல் ஆகியோரை மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 தரப்பை சேர்ந்த 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.